இன்னைக்கு இந்த நூடுல்ஸ் வச்சு ஹோம் மேட்ல எவ்வளோ சிம்பிளாக செஞ்சு சாப்பிட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. வானல் காஞ்ச உடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா திரியாக வரும். அதுக்கப்புறம் இது வெந்துகிட்டே இருக்க கேப்பில் கொஞ்சம் இன்னொரு சைடில் சின்ன வானல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டை போட்டுக்கோங்க. நான் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வானலை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு லைட்டாக அதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதந்ததுக்கப்புறம் கொஞ்சம் துருவின கேரட் பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருந்தா முட்டையை அதில் ஊற்றிட்டு சாஸை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருந்தா நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நூடுல்ஸ் மேக் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.